அவங்களோட சேவை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்து மற்றவங்களும் வந்து என்ன சொல்ற மன்னிக்கிற குணம் இருக்கணும்னு சொல்லி. அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பகைவர்களை அன்பு செய்யணும், அன்பால எதையும் சாதிக்கலாம், எல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவா சொல்றாங்க. அது பார்க்கும்போது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நானும் இந்த அழைத்தல்ல இருக்கிறதுல ஒரு பெருமையா இருக்கு. இந்த காலத்துல நிறைய பேர் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் மதிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த கிறிஸ்டியானிட்டி மட்டும்தாங்க ஆதி காலத்திலேருந்து வந்து மக்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் வந்து உழைக்கக்கூடியவங்க ஒன்லி மிஷினரிஸ் தான். இல்ல, கிறிஸ்தவத்தால இது வந்து அன்பு தான் மெயின் கான்செப்ட் அங்க. Forgiving is the greatest value which should be practiced in life. அந்த அவங்க நடிப்புக்கு அந்த ஏழைகள் கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கு அழகா படம் நல்லா ஓடுது சார். நல்லா படம் நல்ல மரியாதை நல்லா பாடுறதுக்கு அந்த கிறிஸ்டின் பேர் நல்லா மரியாதை கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என்ன நம்ம நார்த் இந்தியாவை பற்றி கிளியராக இருக்குது. அதில் மெயினாக வந்து நம்ம சிஸ்டருங்க போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மக்களை எப்படி நம்ம மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனே கிடையாது. நம்மளாம் எவ்வளோ வளர்ந்துட்டோம், கேரளாலாம் நல்லா வளர்ந்துருச்சு. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மக்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும், எல்லாம் வந்து எல்லா உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப போராடுறாங்க நான் சிஸ்டர். பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் போட்டு தந்துட்டானுங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ப்ரீச்சிங் அப்புறம் வந்து அவங்களோட சேவை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்து மற்றவங்களும் வந்து என்ன சொல்ற மன்னிக்கிற குணம் இருக்கணும்னு சொல்லி என்ன சொல்ல வராங்க, யார் எதிராளியா இருந்தாலும் நம்ம வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. மன்னிக்கிற குணம் இருந்தால் இங்கே வந்து பிரச்சனையே வராதே, சண்டையும் வராது. அதுதான் ஒன்று. அதை வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயத்துல. இங்கே வந்து நல்லா இருக்கு, அழகா இருக்குது. அன்பு அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பகைவர்களை அன்பு செய்யணும், அன்பால எதையும் சாதிக்கலாம், எல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவா சொல்றாங்க. இது இந்த காலத்துக்கு கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள்னா நம்ம எப்பவுமே எல்லாரையும் மன்னிக்கணும். அதுதான் நம்ம கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். அதுல இந்த சிஸ்டர் அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அழைத்தலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கையை கடவுளுக்கு மனிதர்களுக்காக ஒப்பு கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக வந்து ராணி மேரியா சிஸ்டரை பற்றி நான் படிக்கலை. பட் இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக வந்துட்டு மக்களுக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு. அதே சமயத்தில் அவங்க கிறிஸ்டியானிட்டியில் இருந்து ஒரு மதராக இருந்து ஏன்னா வேதத்தை ஃபாலோ பண்ணி பைபிளை ஃபாலோ பண்ணி மக்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது சேவை செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நானும் இந்த அழைத்தல்ல இருக்கிறதுல ஒரு பெருமையா இருக்கு. நானும் இன்னும் அதிகமா என்னுடைய பணியை செய்யணும்ட்டு எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. அதுதான் சொல்றேனே, நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து புரிஞ்ச விஷயம் என்னன்னா, சண்டை போட்டாலும் நம்ம வந்து மற்றவங்கள மன்னிக்கணும். அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேமிலிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி வராது அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காலத்தில் நிறைய பேர் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் மதிக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி படத்தை பார்த்தா தான் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் மேலே அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ், அவங்க என்னென்ன தியாகம் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அருமையான படம். ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ரிலிஜன் சொன்னீங்கன்னா பெரும்பாலும் இந்த கிறிஸ்டியானிட்டி மட்டும்தாங்க ஆதி காலத்திலேருந்து வந்து மக்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் வந்து உழைக்கக்கூடியவங்க ஒன்லி மிஷினரிஸ் தான். இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் மட்டும்தான் மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க. புரியுதுங்களா? அந்த விதத்தில் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் போதிச்சது வந்து அன்பு. அந்த அன்புங்கிறத ஒன்று தான் ஒரு இதை வச்சுட்டு தான் எல்லாருக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். ஸோ ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு வச்சிட்டோம்னா அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மதமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ரிலீஜனாக இருந்தாலும், எந்த மாதிரி ஜாதியாக இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம நின்று இருக்கணுங்கிறது தான் நமக்கு போதிக்கப்பட்டது பைபிளில். அதை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ரிலிஜன் வைஸ் பார்க்கும்பொழுது அவர் சொன்ன மாதிரி அன்பு வந்து எல்லை மீறியது. அன்பு எதற்குமே அடங்கி போகாது. அன்பு தான் எல்லாமே. அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. சூப்பர் படம். ரிலிஜியன் வைஸ்ன்றது இல்ல, கிறிஸ்தவத்தால இது வந்து அன்பு தான் மெயின் கான்செப்ட் அங்க. So much inspired. Forgiving is the greatest value which should be practiced in life. கத்தோலிக்கர்கள் ஒவ்வொருத்தருமே
சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பேப்டிசம் வாங்கின ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய பணியை செய்யணும். இந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க, உங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். தேங்க்யூ.